ஜாமீன் கையெழுத்துக்களை போடுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு மாதமாக கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு இந்த மாதம், இந்த தை மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் இந்த கும்ப ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்பேற்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும்போது ஒரு கலவையான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. சற்று பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய ஒரு தருணம். அப்படி பார்க்கும்போது தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெளிநாடு செல்பவர்களுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கும் சிறந்த ஒரு மாதமாகவும் இரட்டிப்பு வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாதுங்க. மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உங்களோட வீடு தேடி வரும். அதுக்கு அடுத்தபடியாக குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையற்ற பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் கட்டாயமாக உங்களுக்கு தேடி வரும். அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சிறு தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனால் அது ஏமாற்றமாகவும் அதில் போய் முடியும். அதனால் நிதானமாக இருக்க வேண்டும் கும்பராசி கும்ப லக்னக்காரர்கள். இந்த ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாதத்தில் உங்களுக்கு கால் வலி, கண் எரிச்சல்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் இந்த மாதத்தினுடைய உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3, 7, 8ங்க. அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீலம், கரு நீலம். அதை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வணங்குதல் உங்களுக்கு மிகவும் சிறப்பு. மேலும் விவரமான ராசி பலனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.